கிட்ட கூப்பிடுவாப்புல லேசாக கூடாது கண்ணாடி கூட நம்ம பாத்ரூம் போகலாமான்னு கேட்பாப்புல. அவன் நேராக போய் டைரக்ட் மானிட்டு உட்காந்து சார் டெட் பாடி பாத்ரூம் போகலாமான்னு கேட்கணும். அப்புறம் பாத்ரூம் போகணுங்கிறா சார் போகலாமா சார் அப்படின்னு கூட கேட்டேன். சார் டெட் பாடி பாத்ரூம் போகணும் போவா சார் அப்படின்னு அவன் வந்துட்டு சார் டெட் பாடி சார் நீங்கள் வேணால் பாத்ரூம் போயிட்டு வாங்க. அவர் நாடி கட்ட தான் 12 மணிக்கு பாத்ரூம் போவார். மனோருக்குன்னு அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெண்டை ரொம்ப டைரக்டர் வச்சுருக்காரு. செருப்பு ஆலாமா நான் போல மையா வீட்டுக்கு ஓடு. நான் ஒரு படம் நடித்தேன், குட்டியான தான் கிளாப்பில் இருந்துச்சு. எனக்கு ரிலீஸ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் என்னை பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா? பன்னிக்குட்டியெல்லாம் இல்லைப்பா, குட்டியானேன்னு ஒன்று நடிச்சிருக்கீங்க. இல்லைண்ணே நீங்கள் அந்த படத்தை நடிச்சிருக்கீங்க. எல்லாருமே ஒரு ரெட் அலர்ட் நினைச்சு பயந்துட்டு அந்த நேரத்துல வித்தியாசமா போன் வந்தது இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இந்த எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் இப்பதான் நீங்க சும்மா இருப்பாங்க, இவங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல அமைக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சைக்கோன்னு ஒரு படம் மிஸ்கின் சார் எடுத்துகிட்டே இருக்காரு. ராட்சசன் ரிலீஸ் அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃப்ரம் டைரக்டர் மிஸ்கின் சார்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு, இது வேறு அது வேறு, இது வேறு. அண்ணன் ஒரு வேளை காமெடி பண்ண மாட்டாரோ, இனி அந்த ஜானர் தான் போகிறோம். இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணுவேன், இனிமேல் இதை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நான் ஏஜில் நான் இல்லை. எதை பண்ணாலும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணும். சிறப்புகள் ஜாக்கிரதை இந்த ஒரு டைட்டில் வைக்கிறத தாண்டி இந்த கதை எழுதும் போது இதுல இவங்களா தான் நடிக்கலாம் அப்படின்னு அந்த பெக்யூலரா கேஸ் செலக்ட் பண்றீங்களா? ஸோ அந்த ஒரு செலெக்ஷன்ல சிங்கம்புலியா இருக்கட்டும் இவங்களாம் எப்படி வந்தாங்க? ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சிங்கம்புலியான அந்த கதை இப்போது எழுச்சூர் அரவிந்த் அவர் தான் கதை. ஸோ அந்த கதையை ஓகே ஆனதுக்கப்புறம் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சிங்கம்புலியானம் தான். ஆக்சுவலி அவர் தான் கரெக்டாக நின்னார் ஆமாம் ஃபஸ்ட்டே. அந்த கதைக்கு இப்படி ஒரு அப்பாவாக ஒரு கேரக்டர் வேணும், நெக்ஸ்ட்டு லீடு ஒரு கேரக்டராக வேணும்னா இதுக்கு ஆப்டாக ஒரு காமெடி ஜானர் நெக்ஸ்ட்டு. ஸோ காமெடி ஜானர் அப்புறம் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி என்னென்னா இவர் அந்த காமெடி ஜானர்லேருந்து வெளில போன மாதிரி ஒன்று வேறு பண்ணிட்டார். ஸோ அது வேறு ஒரு கொஷின் வேறு வந்தது, அண்ணன் ஒரு வேளை காமெடி பண்ண மாட்டாரோ, இனி அந்த ஜானர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு டவுட் இருந்தது. பட் சரி ஓகே மோதி பார்த்துருவோம் கேட்டுருவோம் அப்படின்ட்டு தான் போய் அப்படியா பண்ணுவோம். யார் கதை அப்படின்னாரு. அது மாதிரி எழுச்சுடு அவனை எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னாரு. உடனே இது ஃபோன் கான்வர்சேஷனில் போகுது, இல்லை நான் நேரில் சந்திக்க வரோம் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், எழுச்சுடாருங்க சார் கூப்பிட்டேன். எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அவரை கூப்பிட்டு வீட்டு கூப்பிட்டு போனோடனே கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போனோடனே பண்ணிக்கலாம் டேட்டெல்லாம் என்னென்னு சொல்கிறீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் தான் நின்னார், இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணா கரெக்டாகவும் பண்ணியிருக்கார், சூப்பராக பண்ணியிருக்கார். மகாராஜா அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ரோல் பண்ணிட்டு அடுத்து திரும்பவும் இதே ஒரு ஜேர்னருக்கு வரீங்கல்ல, ஸோ அது எப்படி சார் கேட்கலாம்? எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒரு ஃபிலிம். அது அப்படி நித்திலன் சொல்லிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸில் ஒன்று வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காமெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணுவேன், இனிமேல் இதை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நான் ஏஜில் நான் இல்லை. எதை பண்ணாலும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணும். அது இப்படி அது இதில் ஒன்லேயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. அது குட் ஆக்டர் அப்படிங்கிறதே கிடையாது. அதை தவிர அவருக்கு வேறு வரி வராதுப்பா அப்படிம்பாங்க. இதை தவிர அவர் செய்ய தெரியாது, வராதா செய்ய தெரியாதா அப்படிங்கிற பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. இருக்கிறது நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம். இந்த கதை எழுச்சூர் அரவிந்தனாக இருக்கட்டும், இப்போ ராஜேஷ் சூசை இதை இப்போ பண்ணியிருக்கும்போது இப்படி வருது இந்த மாதிரி ஹியூமர் இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம சொல்லல. நம்மளுக்கு இது ஓகேவா, உங்களுக்கு எனக்கு ஓகே இவருக்கு சேனலுக்கும் இவரோட கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருந்துச்சு. ஸோ படம் பார்த்த சேனல்ஸுக்கும் சரி ஜி5யில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ராஜேஷ் என்ன சொன்னாரோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் அப்பா பையன்னு ஒன்று இருந்துச்சு. எனக்கு மற்றவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கு பையனா பண்ணுற விவேக்கெல்லாம் எப்படி பண்ணுவார்னு தெரியல. ஆனால் எல்லாமே
அது மாதிரி நல்லா பெஸ்ட்டாகவே எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மட்டும் பண்ணால் பார்த்தாது, நம்ம கூட இருக்க எல்லாருமே நல்லா பண்ணி மியூசிக்லேருந்து எடிட்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா பண்ணால் தான் முடியும். அதுதான் அதை வந்து ராஜேஷ் வந்து அழகாக அதை கேரி பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு 2-3 மாதத்துல எல்லாத்தையுமே முடிச்சு ஸ்ட்ரீமிங் ஆயிடுச்சு. ஸோ பெரிய எல்லா கிரெடிட்டும் டைரக்டருக்கு தான். அஸ் அ டைரக்டராக ஒரு கதை சொல்லும் போதோ இல்லைனா அந்த மூவி மேக் பண்ணிட்டு இருக்கும்போதோ அந்த டைரக்டர் சிங்கப்பொழிங்க எட்டி பார்த்து இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எங்கேயா தோணுச்சா? சொல்லாமல் கூட இருந்தோம், தோணுச்சாங்க அப்படி எதுவும் உங்களுக்கு? இல்லை இப்போ நம்ம இவர் ஒன்று சொல்லுவார், நம்ம இது இப்படி இருக்கலாமா அப்படின்னா ஓகே பண்ணிக்கலான்னு. இல்லை இதை பண்ணலாமா, இல்லை இதை பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே இடிக்கும், அதை பண்ண வேண்டாம், இதே போதும், நம்மளுக்கு இந்த மீட்டரே போதும், இல்லை இது நம்ம இப்போ சொல்லிடுறவன் ஓப்பன் பண்ண வேணாம், அது அங்கே இருக்குது அப்படிங்கையில் நம்ம ஓ சார் நம்ம இதை சொல்லக்கூடாதுல்ல, ஓ இதை இவ்வளோ வருஷனாக பண்ண வேணாம், இவ்வளோ இதாக இல்லை இவ்வளோ கீழே போயிட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்படிங்கிறது மாதிரி டெய்லி வரும். நம்ம சொல்லையில் ஓ இது அவங்களுக்கு கொஞ்சம் தப்பாக தெரியுது போல, ஓ இது சூப்பராக இருக்குது போல், அது முன்னாடி ஒன்று சொன்னீங்களா அது நல்லா இருந்துச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். இதை சொல்ல வேண்டாண்ணே, ஏன்னா இது பின்னாடி இடிக்கும், நம்மளுக்கு 4th எபிசோட்ஸில் வேறு மாதிரி வருது அப்படிலாம் சொல்லும்போது ஓ என்னை தாண்டி அவங்க அந்த கதையில் நிறையா ஊறியிருக்காங்க. இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த கதையை யார் பண்ணலாங்கையில் தான் நம்மகிட்ட வருதே வழியா, அதை மாதிரி இப்போ பண்ணிக்கலாம், இந்த லொக்கேஷனில் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க நிறைய அதில் ஊறி உள்ளேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தப்படா ஓகே பரவாயில்ல அப்படின்னா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதை என்ஹான்ஸ் பண்ணுறேன், இதை பெருசாக்குறேன், இதை வேறு லெவலுக்கு எடுத்து போகிறேன் அப்படிங்கிறது நம்ம ஆக்டிங்கில் அது இதுன்னு வச்சுக்கலாம். நம்மளை தாண்டி நம்ம செட்டில் ஒருத்தர் கிளியராக இருந்தால் போதும். அதுவும் டைரக்டர் ரொம்ப கிளியராக இருந்தால் நம்மளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நீங்கள் என்ட்ரி ஆகுங்க பாருங்கள் போயிருங்க, என்ன இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்க அதை நான் பார்த்துக்க நீ போங்க அப்படின்னா நம்ம ரொம்ப இதாகிடுவோம். இது இப்படி அவரும் குழப்பமாகி நம்மளுக்கு அந்த ஏரியாவே இல்லைங்க. ஏன்னா இவர் 5ஆம் வேதம் முடிச்சுட்டு வந்திருக்காரு, நாகாட்டெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுவும் இந்த ஜி வெப் சீரிஸ், இந்த ஸ்ட்ரீமிங் அதை பற்றியெல்லாம் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஆனால் அவர் ஆல்ரெடி நான் பார்த்தேன், எதை ரவுண்ட் ட்ராலியில் பண்ணலாம், எதை லாங்லேருந்தே பண்ணலாம், எதோ ஒயிட்லேருந்தே பண்ணலாம், எதை சிங்கிள் ஷாட்டாக வச்சுக்கிறோம், இல்லை இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி போயிடுவோம், இதெல்லாம் ட்ரெய்லர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், இதை வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் டைலாக் மட்டும் இவர் பேசுவார், அடிக்கடி பேசுவார், இவர் அடிக்கடி அவங்க தான் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இவரும் ரைட்டரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி நான் பேப்பரில் பார்த்ததை விட ஃபைனலாக பார்க்கும்போது நிறையா க்ரியேஷன் நான் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ செருப்புகள் ஜாக்கிரதை ஃபுல் லென்த்து ஒரு ஹியூமராக, ஏன்னா த்ரில்லர் இருக்கும், வேறு ஒரு ஏரியாவில் ஆமாம் இல்லை நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா வெப் சீரியஸ் அதுன்னு பார்த்தோன்னா வேறு ஒரு பணத்தை கொள்ளையடிப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல் ஹியூமராக இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா எனக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு செருப்பு இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா டெட் பாடி இருக்குது. இப்போ டெட் பாடியாக நடித்தா நாகேஷ் நடித்தா அதில் கமல் சார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மனோபாலா சார் டெட் பாடியாக இருந்தால் சுந்தர்சி சார் டைப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். புரியுங்களா உங்களுக்கு? இப்போ இவருக்கு யாரோ ஒருத்தர் புது ஆள் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டு இதாக டெட் பாடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செருப்பு 2மே வீட்டுக்குள்ளே போகாத திங்ஸு. ஆனால் இது எல்லா வீட்டுக்கும் நம்ம கொண்டு போய் சேர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள்ள இல்லை, எல்லாம் பெட்ரூம் போகிற அளவுக்கான ஒரு படைப்பு தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருத்தவங்க இவ்வளோ ஹம்பிளாக பேசினாலும் நமக்குள்ள லைட்டாக ஒரு தயக்கம் இருப்பாங்க. டைரக்டாக நம்ம போயிட்டு வந்து கதை சொல்கிறோம், இதை பண்ணுங்க இதை பண்ண வேணாம், அது மாதிரியான தயக்கங்கள் இருந்தது. அந்த தயக்கம் எப்படி இருக்கும், அதாவது யார்கிட்ட இருக்கும் அம்சத்தோடு இருக்கீங்க. ஆமாம், அதாவது நாம் ஒன்று சொல்கிறோம்னா அதை டெலிவரி எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது ஆப்போனண்ட்டை வச்சு தான் நமக்கு அந்த தயக்கங்கள் வரும். ஸோ அன்னைக்கிட்ட அது இல்லவே இல்லை, அந்த தயக்கமே இல்லை. அதாவது என்னென்னா அவர் ஒரு ஃபேமிலி மெம்பராகவே, அவர் ஒரு தியாகு என்ற கேரக்டராகவே இருந்தார், தியாகராஜன் என்ற ஒரு கேரக்டராகவே தான் உள்ள இருந்தார். ஆமாம், ஸோ அந்த கேரக்டராகவே தான் இருந்தார். அப்புறம் ஒன்று என்னென்னா ஒரு ஆடிட்டர் கேரக்டர் தான் இதுக்குள்ளே வந்து ஆடிட்டர் கேரக்டர். ஸோ அந்த ஆடிட்டர் கேரக்டருக்காக தான் அவர் வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க, ஷூட்டு அந்த ஒரு ஸ்பெக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கை சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அவர் உண்மைக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆடிட்டராக இருந்தார். படத்தில் நேர்மையான ஆடிட்டர் இல்லை, ஒழுக்கத்தில் நேர்மையான ஆடிட்டராக இருந்தார். ஓகே, இப்போ அவர் பேசுறப்போ அவர்கிட்ட ஒரு டோன் இருக்கும், நடிக்கிறப்போ ஒரு டோன் வரும், அந்த பீச் டோன் அப்படிங்கிற ஒன்று வரும். அது எந்த அளவு நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்க செட்ல? ஏன்னா இப்போவே எனக்கு இல்லை, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் கீ ஸ்டோன் வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பார். ஓகே, அவர் என்ன இதில் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் கொடுக்கலாம், அந்த காமெடியில் ஒரு வேரியேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது 100% அதை முயற்சி பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் நடித்த அந்த காமெடி ஜானர் இல்லாமல் இந்த காமெடிக்குள்ளே அவர் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம் அண்ணா இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோவர் வேலை இருக்காரு, காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எந்த அந்த டீம் கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் உங்களுக்கு?
எனக்கு அது நான் இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், அப்புறம் நம்ம மனோகரோட நிறையா, நான் ஆல்ரெடி மனோகரோட நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன். அவர் பழைய பழைய சீரியஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக, அவ்வளோ நல்லா ஒரு ஒரு விஷயத்தவே அவர் பேசினா ஒன்று மாதிரியா இருக்கும்ல, வித்தியாசமாக இருக்கும்ல. ஏன்னா அது ஒரு ஒரு ட்ரெண்டு, சீனிவாசன் சார் பேசுகிற மாதிரி, பாலையா சார் பேசுகிற மாதிரி மனோகருக்குன்னு அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெண்டை ரொம்ப டைரக்டர் வச்சுருக்காரு. அதனால தான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு காணாமா நான் போல மதியா வீட்டுக்கு ஊடு அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அவர் செட்டில் என்ன பேசினாரோ அதவே டப்பிங்கில் பேச வைக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கட்டு ஒரு 1 hour டப்பிங் இருந்தாலும் ஒரு 3 hours உட்கார வச்சு அவர் பேசி தான் இது நம்ம வாங்கினதே. ஸோ இந்த செருப்புகள் ஜாக்கிரதைங்கிறதுக்கு மனோகரோட, விவேக்கோட, ஐராவோட எல்லாரோட உழைப்பு. அது கூட இருந்த ஒரு 16-15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அவங்க எல்லாருமே அவங்க போர்ஷனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்களாம் இருப்பாங்க, அந்த டெட் பாடி அவர் இருப்பார், அவரோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க எங்கள் பழைய கிளாஸ்மேட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும். அது அந்தளவுக்கு நம்மளுக்கு எலிவேட் பண்ணி வரல. ஆனால் அவங்க வந்து என்னை பார்த்து ஓ இவ்வளோ செய்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேவலமான விஷயமெல்லாம் நீ செய்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும். அப்போல்லாம் நான் பக்கத்தில் இருக்கையில் நீங்கள் என்னை திரும்பி பார்த்து லேசாக துப்புங்க, ஏன்னா ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டு துப்பு அப்படின்னா அந்த பொண்ணு துப்பவே மாட்டேங்குது. நான் அவங்கள எப்படி துப்புவேன், நான் அவங்கள துப்புவேன், நான் சொன்னேன் ஒன்று துப்புலன்னா பிச்சு போடுவேன் துப்பு அப்படிம்பேன். ஸோ இது என்ன ஃப்ரேம்க்கு நல்லா இருக்கும்ல, அந்த சீக்வன்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த டெட் பாடியாக நினச்சவரெல்லாம் அன்றைக்கி ப்ரெஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், கடைசி வரைக்கும் எனக்கு டயலாக்கே எடுக்கல அப்படின்னாரு. அது மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே மேக்கப்பை போட்டு காசு செலவு வச்சு உட்காந்துருப்போம். அதே ஆமாம் அவங்க உட்காந்துருப்போம். இப்போ நம்ம கூட சீக்கிரம் எடுங்க, டயர்டாகுது, சீக்கிரம் போங்க, அடுத்த ஷர்ட் அப்புறம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது திருப்பி பிளான் பண்ணி பார்த்தா அவர் காலையிலேருந்தே படுத்து உட்காந்துருப்பார். அவர் இருப்பார். அவராவது அசைவார், பார்ப்பார், எல்லாம் பேசுவார். இவர் ஒரு கூலிங் கிளாஸ் வேறு ஸ்பெஷலாக தயாரித்து எவன் முன்னாடி இருக்கான், எவன் எங்கன கேமரா இருக்குது, எதை பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணிடுவார்னு ஃபுல்லாகவே வச்சு, ஆமாம் 4-5 கரண்டி பொங்கலை போட்டு காலையிலே சாப்பிட வச்சு உட்கார வச்சுருவாப்புல. மனுஷன் எங்கேயுமே எந்திரிக்க முடியாப்புல. திருப்பி ஆமாம் அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவாப்புல, லேசாக கூடுவார், கண்ணாடி கூட நம்ம பாத்ரூம் போகலாமான்னு கேட்பாப்புல. அவன் நேராக போய் டைரக்டர் மானிட்டர் உட்காந்து சார் டெட் பாடி பாத்ரூம் போகலாமான்னு கேட்பாங்க. என்னடா நான் சொல்லுப்பேன், என்னடா டே அந்த கேரக்டர் பேரை சொல்லி கேளுங்களா, அதை விட்டு ஏகாம்பரம் பாத்ரூம் போடுங்களா சார், போகலாமா சார் அப்படின்னு கூட கேட்டேன். சார் டெட் பாடி பாத்ரூம் போவா சார் அப்படின்னு அவன் வந்துட்டு சார் டெட் பாடி சார் நீங்கள் வேணால் பாத்ரூம் போயிட்டு வாங்க. அவர் நாடி கட்ட கரெக்டாக 12 மணிக்கு பாத்ரூம் போவார். அந்த பக்கம் நானே வெளியே போயிடாதுனே ஹார்ட் அட்டாக் வச்சு எடுத்துட போகிறாங்க அப்படின்னு. அது நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு அசம்பிள் ஆனோம்னா ஒரு டெய்லி ஒரு 10 o'clock வரைக்கும் இருக்கும். மற்றபடி என்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆன் பண்ணி என்னையெல்லாம் அனுப்பிச்சிடுவார். அந்த ஸ்கிரிப்டில் அந்த பேப்பரே பாதி வெற்றி இருந்துச்சு. பேப்பர்லேயே ஒரு இவ்வளோ ஹியூமர் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இதெல்லாம் போதும், இது வரைக்கும் போதும், இதை பண்ணுவோம்னு சொல்லி அந்த பேப்பரில் எடிட் பண்ணி தான் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அதிகமான ஃபுட்டேஜ் இருக்குது, குறைக்கிறாங்க, ஃபுட்டேஜ் இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அந்த பார்த்தே இல்லை. நிறைய ஒவ்வொன்றுக்குமே ஆப்ஷன் வச்சு தான் நிறையா ஷூட் பண்ணார். எனக்குமே வந்து இதில் நம்மளுக்கு ஒரு குறை என்னென்னா, இது ஒரு 6 months 1 year 10 years அப்படியான ஒரு கதை கிடையாது. 3 நாளில் முடியுது. 3 நாளில் முடியுது. அதனால் நம்மளுக்கு ஒரு சஃபாரி, ஒரு ப்ளஸ் இன்னொரு சஃபாரி, அவ்வளோதான். ஒரு பேனா, ஒரு கண்ணாடி, ரெண்டே காஸ்டியூம் தான். ஹீரோவுக்கும் 2 காஸ்டியூம் தான். எல்லா பேர்த்துக்குமே 2. இதில் அதிகமாக வாங்கின ஒன்று பழைய செருப்பு மட்டும்தான். இந்த படம் வந்து இந்த வெப் சீரிஸு இன்னும் ஒரு 1 yearக்கு லென்த்தாக போய் ஒரு 50 episodes எல்லாம் வந்துருந்துச்சுன்னா எனக்கு இந்த வயிறு குறைஞ்சிரும். ஏன்னா நான் குனிஞ்சு தேடணும். இந்த செருப்பா மேக்ஸிமம் ஒரு பார்க்குள்ளே போய் தேடுவோம், வீட்டுக்குள்ளே தேடுவோம், எங்கே பார்த்தாலும் எங்கேயோ சர்ச்சிங்லேயே இருப்போம். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த செருப்பான்னு அப்படி ஒரு இந்த செருப்புக்குள்ளே இப்படி ஒன்றா, இந்த இதுக்குள்ளே ஒன்றா அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. இது மாதிரி வேர்ல்டு வைல்டாக பார்த்தோம்னா வெப் சீரிஸில் நம்ம பார்த்தோம்னா நிறையா படங்களில் இருக்கும்.
ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்குள்ளே இருக்கும் அந்த விஷயம், ஏதாவது ஒரு கேவுக்குள்ளே இருக்கும், இல்லாட்டி ஒரு ஒரு பர்ஸில் ஒன்று இருக்கும். ஆமாம் ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஒரு ஜுவல்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அதுபடி இதுக்கு செருப்புக்குள்ளே என்ன வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டுமே செருப்புங்கிறதும் சரி டெட் பாடிங்கிறது இதை ரெண்டுமே கனெக்ட் பண்ணி இதை மட்டுமே பேஸாக வச்சு சுற்றி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஸ்கிரிப்டும் அமையாது. இப்படி அமைஞ்சதை ஒரு நல்ல விஷுவல் பண்ணி ஸோ ஜீக்கு இன்றைக்கி இருக்குது இந்த ஸ்ட்ரீமிங்கில் நல்லா போயிட்டுருக்கும்போது ஒரு டைரக்டர் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அந்த Z5 இருக்குது நிறையா, அது ஒரு பெரிய சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த இவ்வளோ சக்ஸஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்போ நல்லா காமெடியாக இருந்தது. இன்றைக்கி மக்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் அதாக தானே இருக்குது. அதிகமான வெட்டு குத்து வேணுமா அது கிடைக்கிது, போதை வந்து கடத்துற மாதிரி ஒரு கதை வேணுமா அதுவும் இருக்குது, லாவோ அரசியல் எல்லாமே இருக்குது. ஆனால் நீ மக்கள் தேட நகைச்சுவைக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு இருந்தாங்க. அப்போ இந்த மேக்கிங்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது? எண்ட் ஆஃப் த டே இந்த சீரிஸ் வர்றப்ப பயங்கரமான ஒரு ஃபன் நம்ம எல்லா வீட்லையும் கொடுத்துருவோம்டா அப்படின்னு. ஃபஸ்ட் திங் வந்து நான் கங்காதரன் தான் கேமராமேன். கங்காவும் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது மேக்கிங் சினிமாட்டிக் மேக்கிங் அதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம மாறுபாடு கற்றே கிடையாது. சினிமா எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் லொக்கேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு என்னென்னா இது ஒரு இடத்துல நடக்கிற கதை. இப்போ இதே கதை வந்து பல இடத்துல நடக்குது, பல இடத்துல வந்து ட்ராவல் ஆகுதுன்னா வேறு வேறு லொக்கேஷன்ஸ் வேறு வேறு இடத்துக்கு போகலாம். பட் ஒரே இடத்து தான் மெயின் லொக்கேஷன், 75% அந்த லொக்கேஷன் தான் நடக்கும்போது ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா தனித்தனியாக பிரித்தோம், அதை பிளாக்காக பிரித்தோம். ஒரு பிளாக் வந்து இந்த சரக்கடிக்கிற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃபன் அதெல்லாமே ஒரு பிளாக் வச்சுப்போம். அப்புறம் இன்னொரு பிளாக் வந்து இவங்க சேஸ் பண்ணுறது போகிறது நல்லா ஒரு பிளாக் வச்சுப்போம், ஓடுறது வர்றது நல்லா ஒரு பிளாக் வச்சுப்போம், டெட் பாடி உட்கார வைக்கிறது ஒரு பிளாக் வச்சுப்போம், அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் பிரிச்சுப்போம். அது வந்து தனித்தனியாக பிரிச்சிட்டோம். நாங்கள் பிரித்ததுனால வந்து எங்களுக்கு விஷுவலைசிங் பண்ணுறது கொஞ்சம் ஐடியா கிடச்சிருச்சு. என்ன ஓகே இது டெப்த் வந்து இவ்வளோ கொடுத்துக்கலாம், நம்ம இப்படி வச்சுக்கலாம், எவ்ரி ஃபில்லப் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து மேக்கிங்காக சூப்பராக வந்திருக்கும். இல்லை இப்போ நான் சொல்கிறது தான், இப்போ நீங்கள் வந்து வெப் சீரிஸ் அப்படின்னா முன்னாடிலாம் இப்போ சீரியல்ஸ் அப்படின்னா சேனல்ஸில் வர சீரியல்ஸ்னால் இந்த வாரம் என்ன நடக்குதோ இந்த மாதம் ஷூட்டிங், இந்த மாதத்தில் இந்த வாரம் அடுத்த வாரம் நடக்கிறது தான் அப்படி ஆர்டராக ஷூட் பண்ணிகிட்டே போவாங்க. எடிட் பண்ணி அது 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம் போடுவாங்க. மற்றபடி இந்த வெப் சீரிஸில் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டேவே ஓப்பனிங் 2வது சீனு, 60th சீனு, 56 71A இதெல்லாம் நீங்கள் இப்படி ஷூட் பண்ணுறதுன்னா நான் எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு என்னென்னா ஸோ இதெல்லாம் இப்படி வரப்போகுது, இது வந்தால் இப்படி வரப்போகுது அப்படின்னு இவருக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்துடுங்க என்ட்ரி ஆகுங்க, நான் அந்த சீனுக்கு ஃபினிஷ் பண்ணல நான் வேறு மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் அங்கே கதவை அடைச்சிங்க கட் பண்ண கதவை திறந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அப்போ அடுத்த சீன் வரையில் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி அது பாருங்கள் அப்படின்னா இவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். விஷுவல் ஆகிடுச்சுன்னா படா போகிறோம் கதை தெரியும், சரி ஓகே திரும்ப ரைட் லுக்கா லெஃப்ட் லுக்கான்னு பார்த்து போயிடலாம். அதனால அந்த இவ்வளோ ஃபுல்லாகவே ஒரு பெரிய விஷயத்தை ஃபுல்லாக ஸ்கிரிப்டவே அட்ஸ் ஃபிலிமாக தான் ஷூட் பண்ணியிருக்காரு. முதல் நாள் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டு ஃபஸ்ட்டு ஷாட் அண்ணன் என்னென்னா இவர் சன்னும், அதாவது அந்த கதையை தியாகராஜன் அப்பாவும் விவேக் வந்து இளங்கோவும் வந்து பைக்கில் வரணும், இளங்கோ பைக் ஓட்ட பின்னாடி ஒரு உட்காந்துரும். அதுதான் ஃபஸ்ட் ஷாட் அண்ணனை வச்சு நான் ஒரு டிஃப்ரெண்ட் டேரக்டராக ஆனப்போ நான் எடுத்த முதல் ஷாட் அதுதான். அந்த ஷாட் தான், ஏன்னா அண்ணனை வச்சு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணது. ஸோ அந்த ஷாட் எடுத்து முடிச்சோம். இது வந்து சீன் நம்பர் 4 ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் வந்து அண்ணன் உள்ளே போயிடலாம். எங்கே போலீஸ் ஸ்டேஷன். ஓகே சீன் பேப்பர் ஒன்றும் இல்லைண்ணே, உங்களை ஆல்ரெடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி இப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்போ இந்த இடத்துல தான் வந்து செருப்பை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இது எங்கப்பா வருது இது அப்படின்னு இது எங்கப்பா வருது ஆமாம் எங்கப்பா வருது அப்படின்றாரு. எங்கப்பா வருது இல்லைண்ணே அது சரியாக வரும். எப்படிப்பா கிளைமேக்ஸ் இல்லைண்ணே செட்டெல்லாம் பண்ணியாச்சு, செட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு பண்ணிடலான்னு. கரெக்டாக வந்துடுமா? கரெக்டாக வந்துடுண்ணே. ஒன்றே மூக்கில் மட்டும் ஒரு சின்னதாக இது போட்டுக்குங்க, மேக்கப் போட்டுக்குங்க. அப்புறம் விவேக் வந்து டார்லிங் நீ இங்கே இடத்துல ஒரு கருவலையை மாதிரி போட்டுக்கோ, ஒரு பஞ்சு குத்துனேன் அப்படின்னு. டார்லிங் சரியாக வருமா அப்படின்னு இல்லைமோ அதெல்லாம் கரெக்டாக வருவாங்க. அந்த மேட்ச் அப்படிங்கிற அதாவது ஓப்பனிங் 3வது சீனு, அடுத்தது வந்து ஆங்கிரி பேர்டு 73வது ஆங்கிரி பேர்டுன்னு சொல்லுவேன். என்னை பார்த்து ஆங்கிரி பேர்டு அது அந்த சீன்
இப்போ கதைகள்ல என்னதான் வந்து ஒரு துக்க வீடா நீங்க எழுதியிருந்தாலும் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இன்டெப்தா மிஸ் ஆயிருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு துக்க வீடுனா ஒரு பக்கம் வந்து சரக்கு அடிக்கிற கேங் இருக்கும், அது பஞ்சாயத்து பண்ற ஒரு கேங் இருக்கும், அவன் வரல வந்தாலும் பாடி இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க எதனா அங்க மிஸ் பண்ணீங்களா? வந்து அண்ணன் அதுல இன்புட் கொடுத்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்களா? அண்ணன் எல்லாத்துலேயுமே இன்புட் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் இல்லை, எல்லா இடத்துலையுமே இன்புட் இருந்தது. அதாவது நம்ம ஒன்று இதுதான் பேப்பரில் இருக்குது, இதுதான் நம்ம பண்ண போகிறோம்னா அதை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது எவ்ரி சீனில் என்ஹான்ஸ் பண்ணார். அவர் இல்லைன்னா உண்மைக்கே வந்து இந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி நிறையா இருக்குது அதிலே. ஒரு மல்லிகா வீட்டுக்குள்ளே மல்லிகான்னு ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே போகிறா இருக்கட்டும், அங்கே இருக்கும்போது அந்த டெட் பாடி வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் அவங்க அந்த சொத்துக்காக சண்டை போடும் போதும், அதுக்கப்புறம் அந்த புதுசாக ஒருத்தன் கடன் கொடுங்கிறதுக்கு அங்கே வந்து உட்காரும் போதும், அவனை தேடி இன்னொரு போலீஸ்காரன் வரும்போதும், இங்கே நிறைய இருக்குது நம்மளுக்கு. அது நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு போர் அடிக்காது. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பல் ஜாக்கிரதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இந்த ஸ்ட்ரீமோட இந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே எங்கேயுமே கதை முடியலை. கதை முடியலை. முடிஞ்சிருச்சுன்னா இல்லை இன்னும் முடியலையே, இன்னும் செருப்பு கண்டுபிடிக்கலையா, இன்னும் வரலையா, வைரத்தை காணாமல் அவன் தூக்கிட்டு போயிட்டார், இவன் இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒன்று இப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஏங்க செகண்ட் எபிசோட்லேயே கதை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீ லாஸ்ட்டில் வணக்கம் எண்டு கார்டு போடுற வரைக்கும் அங்கோட ஒருத்தர் செருப்பத்துக்கு போயிடுவான், அங்கோட ஒருத்தர் செருப்பத்துக்கு போயிடுவான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்ப முன்னாடி இருந்த படங்கள்லாம் வந்து கதை என்னங்கிறது வெளியாகிடக்கூடாதுங்கிற ரொம்ப கான்சியஸா ஒரு ட்ரைலர் வெளியிடுவோம், ஒரு டீசர் வெளியிடுவோம். எல்லாத்தையும் இதுலயே வந்து என்ன கான்பிடென்ட் இருக்குல்ல சார், கதையே தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் அந்த ட்ரைலர் வருது. என்னன்னா இது காமெடி. காமெடியில் என்ன தொலைச்சி வைக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அப்புறம் செருப்புகள் ஜாக்கிரதை, டைமண்ட், அது எல்லாமே போட்டாச்சு அதுலேயே. எல்லாம் இதுதான் லைன், எடுத்ததே தின் லைன் தான். இந்த தின் லைனை நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம்ன்றது தான் ஒரு சேலஞ்சு. இப்போ அதுக்குள்ளே தான் நாங்கள் அதை வச்சுருப்போம். அதாவது அதே சேலஞ்சாக தான் போயிருக்கோம். ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் அதை பார்க்கும்போது டக்குன்னு முடிஞ்சிடும். அதாவது ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இருக்கும், முடிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இருக்கும், முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் வந்து 6 எபிசோடாக பிரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஹூப் எல்லாத்தையுமே ஒரு லூப் வச்சு இது இப்படி தான் எண்டு வரணும், ஒரு எபிசோடுக்கும் அதுக்கப்புறம் ஓப்பனிங் இப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லூப் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கதை தெரிஞ்சாலும் சரி, அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தானே கதை. அது எப்படி யார் எடுக்கிறாங்க, யார் கையில் சிக்கிறாங்க, அதை சொல்லலை. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுச்சு, எல்லாத்தையும் ட்ரைலர்லேயே காட்டுறீங்களேப்பா, டீசர்லேயே காட்டுறீங்களேப்பா, அப்போ உள்ள சீரீஸை வந்து மக்கள் ஈஸியாக ஒரு டீகோட் பண்ணுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், செகண்ட் அது இருக்கட்டும், இது இருக்கட்டும். நீங்கள் வேறு இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த கான்செப்டெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் காட்ட போகிறோம், இதெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட போகிறோம், இப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பேசும்போது டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசி இப்படி ஒரு திருடன், இப்படி ஒரு திருடன், இப்படி ஒரு திருடன் அப்படிலாம் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்களே. ஆனால் பட் இந்த வெப் சீரிஸ்க்கு அது தேவைப்பட்டுச்சு. ஒரு க்ரைம்னு வச்சுங்களேன், ஒரு கதவு மட்டும் ஆடும், ஒரு ஸ்க்ரீன் ஆடும், ஒரு டெவில் எழுந்திரிக்கும், ஒரு ஸ்மோக்கு, ஒரு பூனை குதிக்கும், ஒரு கத்தி விழுகும், ரத்தம் விழுகும், என்னன்னே தெரியாது, அப்படியே ஒன்று இருக்கும். பட் இது காமெடிடா, இது இவ்வளோ இருக்குடா, இத்தனை பேர் இருக்காங்கடா, இதை நோக்கி போகுதுடா, இது ஒரு வேறு பேட்டர்ன் ஆஃப், இது வேறு பேட்டர்ன் ஆஃப் ஒரு காமிக்கல் வெப் சீரியஸ்க்கான ஒன்று தான் இது. இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரெட் அலர்ட் நினச்சி பயந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் வித்தியாசமாக ஃபோன் வந்தது இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாருமே அந்த டைம் உண்மையாக நான் பைக்கை போய் மெட்ரோவில் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் இப்போ தான் நீங்கள் சும்மா இருப்பாங்க, இவங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல அமைக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்தோம். மழை வந்தால் இப்படி பண்ணிக்கலாம், மழை இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து. ஆனால் அது ஒரு டென்ஷன் ஆஃப் மேக்கிங் தானே. ஏன்னா வந்து லைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பக்கம் லைட்டிங்ஸ் குறைகிறது, இது மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இல்லை. நான் தான் சொல்கிறேன், நானும் கங்கா வந்து பிளாக்காக பிரிச்சிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்து அது பிளான் பி அந்த மாதிரியான அதர் பிளான். இன்கேஸ் மழை வந்ததுன்னா அப்படியே உள்ள தூக்கி போட்டுருவோம். டெட் பாடியை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது, அதில் கான்சியஸாக இருந்தோம். ஏன்னா டெட் பாடியை வந்து வெளில தான் வைக்கணும், அதில் கான்சியஸாக இருந்தோம். மற்ற விஷயங்கள் வந்து நம்ம உள்ளே எடுத்துருந்தோம். இப்போ பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் நாங்கள் உள்ளே அப்படி தான் மாற்றுறோம். வெளில மழை, நல்ல மழை, உள்ளே பஞ்சாயத்தை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க, மழைலாம் நின்று இருக்கும், அடுத்த நாளாக இருக்கும், வெளியே எடுத்துருப்போம். ஆமாம். இல்லை, இப்போ இந்த மாதிரியான ஸ்கிரிப்டுக்கு, இந்த மாதிரியான ஒரு 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 ஃபண்டுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் புயல், எர்த்துக்காக்கு, மழை இல்லை, ரெயின், அதெல்லாம் இத்தனை பேரும் 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்களா? இருக்காங்க.
அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஓகே, மழையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேட் வாங்கிக்கலாம்னா அது 1 இயர் ஆகிடும். அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, இவங்க எங்கேயோ வந்துடுவாங்க, இவங்க கமிட் பண்ண முடியாது, ஒரு கெட்டப் போட முடியாது. கெட்டப் இருக்காரு, அவர் வேறு கெட்டப் மாறிட்டா இருப்பாங்க. பேசிடுவார், சார் நான் டப்பிங் வந்து நவம்பரில் வந்து பேசுகிறேன், இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்போ மைண்டில் வந்து இவங்க இருக்காங்க, லாக் பண்ணியாச்சு டேட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் வேலை பார்ப்போம். அதான் ஒரு பெரிய டைரக்டர். எனக்கு இப்போ தான் வந்தால் ஒரு ட்ராக்ல ஏறி நேராக போகிறான், ஃபார்முக்கு போகிறான், ஃபார்மில் ஒன்று இருந்துச்சு, அங்கே அத்தை பொண்ணு இருந்துச்சு, அங்கே போய் ஐ லவ் யூ சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டுனா அத்தை பொண்ணு இருந்துச்சுன்னா சார் ஐ லவ் யூ எடுத்துக்கலாம், அப்புறம் டிராக்டர் எடுத்துக்கலாம், அப்புறம் பாசிங் எடுத்துக்கலாம், அப்படிலாம் டைரக்டர். டிராக்டர் வந்தால் தான் அத்தை பொண்ணுக்கே லவ் பண்ணோம்னா, டிராக்டர் வர்ற வரைக்கும் உட்காந்தே இருந்துச்சுன்னா லவ்வும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், அதனால் அவங்களுக்கு ஜி5க்கு எனக்கு தெரிஞ்ச செருப்புகள் ஜாக்கிரதைக்கு ராசேஷ் சூசை வந்து கிடைச்சது கிஃப்ட். அவர் ஈஸியாக பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு இப்போ 7 மணிக்கு நான் வரல, அவர் 9 மணிக்கு வர்றாரு, இவர் 10 மணிக்கு வர்றாரு, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணிக்கிட்டே இருப்பார். இடையில ஒன்று எடுப்பார், இதே இருக்குது இல்லை சார் ட்ரெய்லர் ஷாட்டுக்கும் பார்ப்பல. ஓ அப்படி, அப்போ ஐம்பது இந்த இதெல்லாம் வந்துருச்சு, இந்த அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இதை வச்சு நான் ட்ரெய்லர் எடுத்துறேன். இருக்கிற வச்சு இல்லை, பிளான் தான். அதாவது இப்போது அண்ணன் வந்து வந்துட்டார், காலைல வந்துட்டார்னா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவர் தான் இது பண்ணுவோம். இன்கேஸ் அவருக்கு வந்து இல்லைப்பா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னா ஓகே நான் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஸோ அவர் வர்றதுக்குள்ளே மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட போர்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வைக்கணுன்னா இதுவாகிடும். பட் இவர் வந்துட்டாருன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி சில டைமில் வந்து இந்த மாதிரி மற்ற விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு படம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது, அத்தனை இதுன்னு சொல்லிட்டு இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மைண்டில் இருந்தாலே போதும். அண்ணன் சொன்ன மாதிரி டிராக்டருக்காக வெயிட் பண்ணாமல் அது இருந்தாலே போதும். இந்த படத்தோட பேரே அவங்களோட டைட்டில், படத்தோட டைட்டில் அவங்க பேர் தான் சொல்லி எடுத்திருக்காங்க. இது மாதிரி படத்தோட டைட்டில்னா அவங்களுக்கு இதில் ஒரு பேர் இருக்கும், இந்த பேர் தான் படத்தோட டைட்டிலே சொன்னதா 5ஆவது இடத்துல சொன்னாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. என்னென்னா அது ஒர்க்கிங் டைட்டில்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம், வைரம்னு சொல்லிட்டு. அவங்க பேர் வந்து வைரமாலா. ஓகே, அதான் சொன்னாங்க. வைரமாலான்னு ஒரு சீரிஸ் செம்ம ஜாலியா இருக்குன்னு சொல்லி பண்ணி அப்புறம் தான் தெரியும் எனக்கு வந்து இப்படி ஒரு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. இல்லை, எனக்கு அது மாதிரி என்னவும் சொல்லலை. நான் உண்மையில் அதெல்லாம் கேட்டுக்கிற மாட்டேன். நான் டைட்டில் வச்சுட்டிங்களா அப்படி தான் கேட்பேன். இந்த மாதிரி டைட்டில் வைங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். டைட்டில் வச்சிட்டிங்களா, டெய்லர் வச்சிட்டிங்களா, டெய்லர் கட் பண்ணிட்டீங்களா, ஓ அப்படியா இன்றைக்கி இருந்துச்சுன்னா அப்படியா, ஓ அவர் வர்றாரா அப்படின்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட ஆப்ஷன் கேட்டேன், என்னை பொறுத்தளவில் ஆப்ஷன் கேட்டு இதில் யார் நடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுவேன். அவங்களாம் இவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு நடிகை வேணாம்னு சொன்னேன்னா என்னையை வேணாம்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான், அவர் வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வந்துடும். அதனால் அந்த எதுவுமே நான் தலையிடுறேன். செருப்புகள் ஜாக்கிரதை எனக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங்கில் அதுக்கப்புறம் செருப்பு நல்லா இருக்கேன். நம்ம நாய்கள் ஜாக்கிரதை பார்த்துருக்கோம், திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்துருக்கோம், எல்லாம் என்ன பார்த்துருக்கோம். ஓ இது செருப்புகள் ஜாக்கிரதை, ஓகே நல்ல ஈஸியாக ரீச் ஆகிடும். ஒன்று புரியுதுங்களா உங்களுக்கு? மேக்ஸிமம் லேடிஸ் பயன்படுத்தின எல்லா லேடிஸும் பயன்படுத்தின ஒரு வார்த்தை செருப்பு பிஞ்சு ஜாக்கிரதை. செருப்பு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, செருப்பா இருக்குது எங்கெங்கெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற செருப்பு வந்து பேசுற மாதிரி ஒரு போஸ்ட். இது மாதிரி வந்து எங்களை போட்டு மிதி வீக்கிறீங்க, நாங்க எங்கெல்லாம் உங்களை வீச்சிருக்கோமா, கண்ட இடத்துல போட்டு போறீங்க, உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கு எனக்கு இருக்கா அப்படின்னு. அதுல கடைசியா ஒரு டைலாக் இருக்கும், இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன், வாழ சொன்னா பாரு செருப்பு பிஞ்சு போயிருன்னு, அங்கதான் நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த செருப்பு வர்ணிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ அதுவே ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நான் பாக்குறேன். இல்லை, ஒரு எல்லாத்துக்கும் ஹியூமனுக்கு மஸ்டான ஒரு திங்ஸ் செருப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒரு மஸ்டான திங்ஸு. அதை பற்றி எல்லா பேர்த்துக்கும் தெரியும். அதனால் அது வைக்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது ஒரு மக்களுக்கு. என்ன செருப்புகள் ஜாக்கிரதையா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு முன்னாடி இந்த மாதிரி டைட்டில் அது இதில் எனக்கு சொல்ல, இந்த செருப்புகள் ஜாக்கிரதை தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் ஒரு படம் நடித்தேன், ரிலீஸ் ஆயிடுச்சு, பெரிய பேனரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து எனக்கு என்னென்னா படம் ஃபுல்லாக ஆரம்பித்ததுலேருந்தே குட்டியானன் தான் கிளாப்பில் இருந்துச்சு. குட்டியானன் தான் கிளாப்பு. ஆமாம், என்ன படம், என்ன லொக்கேஷனில் படம் என்ன குட்டியானை. ஓ குட்டியானைன்னு ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று இருக்கே, வெஹிக்கிள் இருக்கு, டாட்டா ஏசி, அது மாதிரி குட்டியானை அப்படின்னா அது மாதிரி தான் குட்டியானை எல்லாம் வச்சு எடுப்பாங்க எல்லாமே. எனக்கு ரிலீஸ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து என்னை பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாப்ப. பன்னிக்குட்டியெல்லாம் இல்லைப்பா, குட்டியானைன்னு ஒன்று நடிச்சிருக்கேன். இல்லைண்ணே நீங்கள் அந்த படத்தை நடிச்சிருக்கீங்க, குட்டியானைன்னு சொல்கிறேன், அதுலேயும் நடிச்சிருக்கேன், ஒரு பன்னிக்குட்டியில் நடிச்சிருக்கேன்னு உங்களை வச்சு டிசைன் நான் பார்த்தேன்னு பார்த்தா இதுதான்.
ஆனால் எடுக்கும் போதெல்லாம் குட்டியான எடுத்துகிட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது பன்னிக்குட்டி அப்படின்னு வந்துருச்சு. அதனால் எனக்கு அது ஒன்று தான் எக்ஸ்பீரியன்ஸு. என்னென்ன படமெல்லாம் அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து எடுத்து வச்சாரு. பட் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு செருப்புகள் ஜாக்கிரதை. எனக்கே நிறையா பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதானே செருப்புகள் ஜாக்கிரதை, அதானே செருப்புகள் ஜாக்கிரதை. நானே ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தானே பார்த்தேன். ப்ரெஷோ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்தது. இப்போ நான் லிவிங் திங்ல வந்து அதாவது உயிரற்ற பொருள் மீது ஒரு படம் நகர்றதுங்கிறது இப்போ ரீசெண்டா கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த செருப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க எதுல வேணா வச்சு டிராவல் பண்ணிக்கலாம் அந்த படம் உங்களுக்கு. ஏன் பர்டிகுலரா செருப்பை சூஸ் பண்ணுவீங்க? என்னென்னா இப்போது ஒரு சாவு வீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ சாவு வீட்டில் செருப்புனா எத்தனை செருப்பு இருக்கும்? என்னவே முடியாது. ஆமாம். ஸோ அந்த கான்செப்ட் வந்ததுனால தான் செருப்புன்றது உள்ள வந்து இதுவானது. ஸோ அதனால தான் செருப்பில் வயிறு வைக்கணும்னு சொல்லிட்டு. சாவு வீட்டில் செருப்பு இருக்கும்னா எண்ணிடலாம், கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பொலிட்டீஷியன், பெரிய ஆள் சாகும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே தேடும்போது நிறைய ஹியூமர்ஸ் வருமே. ஓகே, அது ஆனால் பட் அந்த செருப்பு எங்கடா இருக்குன்னு பார்த்தோம்னா அது பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஃபைனலாக அந்த செருப்புக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது புரியுங்களா உங்களுக்கு? பட்டினத்தார் கதை மாதிரி நீ எதுக்கு போகலான்னாலும் எது செஞ்சாலும் உனக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும்னு ஒரு எண்டு இருக்குது பாருங்கள். அந்த ஒன்று இருக்குது பாருங்கள். அதே ஒரு பெரிய இந்த மாதிரியான ஹியூமரான படத்தில் இதே பெரிய ஒரு மெசேஜ் எண்டிங் தான். புரியுங்களா? இவ்வளோ தூரம் அதை பண்ணி வர கடைசியில் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு, மேக்னஸ் கோல்டுன்னு ஒரு படம் இருந்தாலும். மேக்னஸ் கோல்டுங்கிற படமே ஒரு கழுகு கதை சொல்லுது. படம் ஆரம்பித்ததில் ஒரு கழுகு கதை சொல்லும் படத்தில். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபிலிம், இந்த வேலியில் இந்த பள்ளத்தாக்கில் தங்கத்தை தேடி வந்தவங்க நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ தூரம் போராடி தங்கம் இருக்கிறத இடத்துலாம் பார்த்துறோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு 1 கிராம் தங்கம் கூட எடுத்து போகல. அந்த ஹார்ஸில் யாரோ எடுத்து வச்சதை அவன் எடுத்து போவான். அவனுக்கே தெரியாது ஹார்ஸில் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு. நீங்கள் மேக்னஸ் கோல்டாக இருக்கலாம், ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ரைடர்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் டூம் இருக்கலாம், இந்த லாஸ்ட்டு குருஷேடாக இருக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த கப்பலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தா சாக மாட்டோன்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ தங்கம் கிடைக்க போகின்றிருக்கும். இப்படி எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் கடைசியாக இந்த தங்கப்பத்தெல்லாம் வந்துருச்சு, நாங்கள் தங்கத்தெல்லாம் கைப்பற்றிட்டோம், இந்த கப்பு கிடச்சிருச்சு, இதுலேருந்து தண்ணி குடித்தோம்னா சாக மாட்டோம், இப்படியெல்லாம் கதை எடுப்பாங்க. ஆனால் கடைசியில் அது கிடைக்காது. அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு இங்கிலீஷ்காரனே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். மனுஷனுக்கு உழைக்கிறதான் கிடைக்கணும், அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எதையுமே வாங்கிக்கணும், உழைக்கணும், உழைச்சி தான் இருக்கணும். திடீர்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதை நோக்கி நிறையா பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹியூமன்ஸை நம்ம தப்பாக வழி நடத்துகிற மாதிரி ஆகிடும். அப்படிங்கிற மாதிரி தான் அவனே கதையெல்லாம் எழுதுகிறான். மற்றபடி இந்த செருப்புகள் ஜாக்கிரதைன்னா ஒரு தப்பான வழியில் வந்த ஒரு விஷயம் கடைசி எப்படி போகுங்கிறது அதே மிகப்பெரிய ஒரு பொயட்டிக் எண்டு. மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். அது ஒன்று கிடையாது. இப்போ என் படத்தில் ஹீரோ வந்து அப்பா கிடச்சிச்சுன்னா நான் கார் வாங்க போகிறேன், லேண்ட் வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாப்புல. நானும் என்ன விட்டுறாரான்னு சொல்லி அதை நினச்சி நான் ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை நோக்கி வேறு ஏரியாவில் கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனால் பட் இது எங்கே போய் சேரும், இதுதான் மனித வாழ்வு அப்படிங்கிறது இந்த படத்தில் இப்படியான ஒரு லைன் வருதுல்ல, பெரிய விஷயம். இப்போ 5ஆம் இடம் ஒரு பக்கம் விட்டுருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் விட்டுருக்கு. உங்களுக்கு ஃபீல் இருந்ததா நம்ம தியேட்டர் இந்த படம் கொடுக்கல அப்படின்னா, இல்லைனா இதுலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவசியத்தில் வராது. இது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் டிபெண்ட் இதை நான் இப்போது 5ஆம் இடம் பண்ணுறது நான் கூட டைரக்டர். அதில் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ZEE5 மூலிமா இது கௌஷிக் சார் மூலிமா எனக்கு இது கிடைக்குது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு ஆக்சுவலி ஜானர் ஃபஸ்ட் எடுத்தோடனே காமெடி ஜானர், ஸ்கிரிப்டும் இந்த இல்லை. ஸ்கிரிப்ட் எழுச்சிடாருங்க சார், அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஆல்ரெடி நல்ல ப்ரூவ் பண்ண ஒரு ரைட்டர். அவர் நிறைய படங்கள் அவர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு, நல்ல காமெடி படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே காமெடியா அது கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா முதல் அட்டம்ப்ட்டு இப்போ த்ரில்லர் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், அதுக்கு நிறைய பண்ணிக்கலாம் போகலாம். பட் காமெடியை பொறுத்த வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அது மதில் மேல் பூனை மாதிரி தான், டப்புன்னு இந்த பக்கமும் சாயலாம், அந்த பக்கமும் சாயலாம். ஸோ அது ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ அந்த கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஹேண்டிலாக இவர் எடுத்தது. இல்லை எனக்கு என்ன அது காமெடி ஃபிலிம் வந்து டைரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு மதில் மேல் பூனை அப்படிங்கிறதுக்குல இந்த பூனை எங்கே பாய போகுதுனால சேஃபான ஒரு ஏரியா. காமெடி வந்து ஒரு நல்ல சேஃபான ஏரியா. இல்லை அதுதான் காமெடியை சீரியஸாக எடுக்கணும். இந்த சிரிப்பு வர்றதுக்காக நம்ம சீரியஸாக வேலை பார்க்கணும்.
சீரியஸான படத்தை நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக எடுக்கணும். லேசாக பின்னாடி போடா, பேய் மாதிரி போடா, பயந்துட்டான்டா அப்படின்னு எடுக்கணும். டேய் அதெல்லாம் பேசிட்டாரா, சிரிக்க மாட்டான்டா, இதை மட்டும் பேசுகிறா, ரியாக்ட் பண்ண அப்படியே அவுட் பேர். அதை வந்து நம்ம சீரியஸாக எடுக்கணும். அது வந்து அது 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 வந்து அது காமெடி எடுக்கிறதுக்கு வந்து காமெடி சென்ஸ் இருக்கிறவங்க தான் காமெடி எடுக்க முடியும். சில பேர் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சில கேமராமேனுக்கெல்லாம் காமெடியாக பிடிக்காது. வேற ஒரு கேமராமேனை சொல்லி ஏதோ எடுக்கிறேன் இப்போ நான் பார்ப்பேன். நீங்கள் ஏன் வந்திருக்கேன்னு கேட்டேன். அவர் காமெடியெல்லாம் பிடிக்காது சார். ஓ அப்படியா, சிரிக்க மாட்டாரா, ஓகே அப்புறம் சீக்கிரம் சம்பாதிச்சா அதெல்லாம் மெடிக்கல் ஷாப் கொடுக்க போகிறாருன்னு நினைப்பேன். புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் அந்த நகைச்சுவை ஏற்காத இடமே கிடையாது. நகைச்சுவை பேசினா தான் இப்போ சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றம், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ஒரு நகைச்சுவை இருந்தால் தான் எல்லாமே அங்கே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கட்டுன்னு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் காமெடி வந்து சேஃபான ஒரு ஏரியா. அது எல்லாருனாலையும் எடுத்துட முடியாது. காமெடியை ரசித்து காமெடி என்ஜாய் பண்ணுறவங்கனால தான் எடுக்க முடியும். இப்படி இந்த ஒரு ஜேர்னலில் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரிப்பாடி வச்சு எடுக்கிறீங்க, இது சார்ந்த ஒரு படம் இல்லைனா ஒரு சீரிஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருந்தால் அது மாதிரி இப்போ லைக் பெருசு கம்பேரிசன் பண்ணிச்சுக்கோங்க. பெருசு அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடியை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதையை தான். உங்களுக்கு அது மாதிரி எதனா இன்ட்ரப்ஷன் இருக்குதா? இது மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, அரேஸ் வந்தாலும் நம்ம தனி இல்லை அப்படி எதுவுமே தோணலை. ஏன்னா நம்மளுடைய விஷயமே வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம உள்ள ஆர்டிஸ்ட் அப்புறம் பேசுகிறது, இந்த காமெடி சென்ஸ், காமெடி விஷயங்கள், சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வேறு. ஆக்சுவலி எல்லா கதைகளும் ஒரே மாதிரி கதைகள் தான். மொத்தம் எத்தனை பேட்டர்ன் இருக்குன்னு நீங்கள் கதை புதுசாலாம் யாருமே வந்து நான் புதுசாக பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சத்தியமாக தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா புதுசாக எதுவுமே ஸ்வரங்கள் தான். அதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி பண்ணணுமன்றது தான் புதுசு. கதைகள்ன்றது எல்லாமே ஒரே தான். இப்போ லவ் சப்ஜெக்ட்னு சொல்லி எடுத்திங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை பணக்கார வீட்டு பையன், இப்படி தான் ஏதாவது இருக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் சொல்லி ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன். ஸோ இதுதான் லைன். பட் இதுக்குள்ளே நம்ம என்னவா பண்ணுறோம், ஆட் ஆன் என்னென்னலாம் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நைட்டு ஒரு படம் போய் பார்க்குறோம். எடுத்துக்கிட்டு இருக்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இதே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று இருக்குல்ல. அது மாதிரியெல்லாம் நான் ஃப்ரம் த அசிஸ்டன்ட் டைரக்டரில் தான் பார்த்துருக்கேன். நாங்கள் நாமருவன் நமக்குறோம் ஒரு படம் எடுக்கிறோம், ஹைதராபாத்தில் எடுக்கிறோம், கோயம்புத்தூரில் எடுக்கிறோம், இங்கே சென்னையில் காதலான்னு ஒரு படம் எடுக்கிறோம். இங்கே நாமருவன் நமக்குறோன்னு ஒன்று எடுக்கிறோம், அங்கே ஆமாம் காதலான்னு எடுக்கிறோம். ரெண்டும் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு விஷயம் எடுக்கிறோம். இதே மாதிரி தெலுங்கில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதே மாதிரி ஹிந்தியில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதவே வச்சு இது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த வேறு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, அது ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருக்கோம், சைக்கோன்னு ஒரு படம், மிஸ்கின் சார் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. படம் எடுத்துக்கிட்டே இருக்கல, படம் முடிய போகுது, இன்னொரு 10 நாளில் முடிய போகுது. ராட்சசன் ரிலீஸு. அது ஆமாம், என்னடா இது அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃப்ரம் டைரக்டர் மிஸ்கின் சார்ட்டேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு, இது வேறு அது வேறு, இது வேறு, இது இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம் அப்படின்னாரு. ஹிட்டு சைக்கோ ஹிட்டு, ராட்சசன் ஹிட்டு. அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதை பற்றி நீங்கள் எடுத்த விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பாயிண்ட் ஒன்றாவது நம்மளுக்கு வேறு ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரு படம் சொன்னீங்கல்ல, அது வேறு ஏரியா, அது எங்கே வேறு ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தது, அது ஒன்று. இது வேறு மாதிரி விஷயம். அதனால நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்ததில் வந்து இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. இதை இப்படி சொல்லியிருக்காங்களா, எப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு இதே இல்லை. மற்றபடி எனக்கு இதே மாதிரி தான் ஒன்று இருக்குன்னா பார்க்கலாம். எடுக்காத முன்னாடின்னா நம்ம சுதாரிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ப்ராசஸில் போய் 50% போயிட்டு 20% போயிட்டுருக்குல, அது மாதிரி இருந்துச்சுன்னா இதை மேக்ஸிமம் அல்டிமேட்டாக என்னென்ன வச்சு ஹிட் பண்ணுவோமோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பின்னாடி ப்ரொடியூசர் இருக்கார், அவரை நம்ம காப்பாற்றி ஆகணும். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வேறு ஒரு ஏரியாவுக்கு பிளாட்ஃபார்மில் நம்ம ஏற்றி விடணும். அந்த ஒரு ஜென்யூனிட்டி இருந்ததுனால பேக் அடிச்சிடக்கூடாது, நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சிடணும். அந்தளவுக்கு நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சிங்கம்புலி சார் எப்போ டைரக்ட் பண்ணுவார்னு இங்கே இருக்க ஒரு நல்லா கேட்டிருந்தாரு, அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்மை பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஒரு விஷயம், நான் சுந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதும் சரி, நான் டைரக்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 6-7 படம் ஸ்க்ரீன் பிள்ளை எழுதியிருக்கோம், டைலாக் எழுதியிருக்கோம், அப்புறமேலு நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத வேறு.
இப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் மாதத்துக்கு ஒரு 4 டைரக்டரை பார்க்குறேன், 4 ஷூட்டிங் போகிறேன், 4 கேமராமேனை பார்க்குறேன், 4 கதையில் ஆக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வருஷத்தில் ஒரு 20 டைரக்டர் 25 டைரக்டரை பார்க்குறேன், 25 படம் நடிக்கிறேன், 25 கேரக்டர் பண்ணுறேன், எல்லாமே இருக்குது. ஸோ இனிமேல் நான் இப்போ தான் நான் வந்து ரொம்ப கவனமாக ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். இவ்வளோ படம் நடிக்கிறான், இவ்வளோ கதை கேட்குறான், இத்தனை கேரக்டர் பண்ணுறான், எது ஓடும் எது ஓடாமல் இப்படி போய் எடுத்து வச்சுருக்கானேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அடித்தா ஷூர் ஷாட் அடிக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு 100 நாள் யோசித்து 10 நாளில் எடுத்துடலாம். நான் 10 நாள் எடுத்து 10 நாள் யோசித்து 100 நாள் எடுக்கக்கூடாது. 100 நாள் யோசித்து அதை போய் 10 நாளில் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, நான் 10 நாள் எடுத்ததுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம்? இதை டப்பிங்கில் ஒரு கதை சொல்லிடலாம், எடிட்டிங்கில் வேறு ஒன்று சொல்லிடலாம், இதை வந்து அந்த வாய்ஸ் த்ரூவில் கதை சொல்லிடுவோம். அப்படிலாம் நான் எடுத்துகிட்டே விடாது. ஸோ இப்போ தான் நான் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த ஸ்கிரிப்டு அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அதில் வந்து படம் பண்ணணும். ஒரு 7 மணிக்கே போய் ஃபஸ்ட் ஷாட் எடுத்து ஒரு ஷாட் எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற தியரியெல்லாம் எனக்கு இல்லாதும் கிடையாது. 11 மணிக்கு எடுத்தாலும் அதை அத்தனை பேரும் கைதட்டுற மாதிரி எடுக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? அன்றைக்கி ஃபுல்லாக போராடி 2 ஷாட் எடுத்தாலும் சூப்பர் ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். 4 நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு நாளில் எடுத்தால் போதும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். 7 மணிக்குள்ளே போய் 4 ஷாட் எடுத்துட்டு தான் இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னா அது ஓடிடுமா சொல்லுங்கள்? சரி, மக்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற அதுதான் எனக்கு ஒன்று ரொம்ப கவனமாக என்கிட்ட இருக்குது. எனக்கு என்னோடய பொருள் எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும். காமிச்சு எல்லோரும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ முன்னாடி நடந்த நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுக்கணும். அது இந்த வருஷத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் என்னோட ஷோவில் கேட்டதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். செருப்புகள் ஜாக்கிரதை வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி சார்.